உங்கள் கண்ணு முன்னாடியே ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் ஆஃப் லேப்டாப்ஸ் இருக்கிற போது அதுலேருந்து எது பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணுறது இருக்கிறதுலே ஒரு கன்ஃபியூசிங்கான டாஸ்க்காக இருக்கும்னு நம்ம சொல்லலாம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா பட்ஜெட் கொடுத்து ஹை ஃபீச்சர்ஸ் இருக்கிற லேப்டாப் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுவே ஒரு சில பேர் எப்படின்னா அளவான ஃபீச்சர்ஸோட கம்மி பட்ஜெட்டில் லேப்டாப் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி வாங்குறவங்க இருப்பாங்க. பட் எல்லாருடைய அல்டிமேட் கோல் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பட்ஜெட்குள்ளே இருக்கிற லேப்டாப்ஸ்லேயே எது பெஸ்ட்டுன்னு நமக்கு சூஸ் பண்ணுற மாதிரி உங்கள் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் கேன்சல் பண்ணுற மாதிரியான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் டெக் தமிழன். ஸோ கமான் கைஸ், நம்ம வந்து ஒரு 600 சப்ஸ்கிரைபர்ஸ் டச் பண்ணிடலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அப்படியே தட்டி விட்டுங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சில முக்கியமான விஷயங்கள். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு லேப்டாப் வாங்கினீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்போடைய லைஃப் இன்னும் கொஞ்சம் லாங்கராக இருக்கும். ஸோ அது என்னென்னங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு ஏதாச்சும் ஒரு கமெண்ட்டை மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஏன் ஜென்ரலாக பிசியை விட லேப்டாப்பை ப்ரிஃபர் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா லேப்டாப் வந்து கைக்கு அடக்கமாக இருக்கிறதுனால போகிற இடத்துக்கு அதை கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான காரணம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லேப்டாப் வாங்குற போது எதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் லேப்டாப்பை எதுக்காக வாங்குறீங்கன்றதை கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு சில பேர் வந்து படிக்கிறதுக்காக வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுவே ஒரு சில பேர் வந்து லேப்டாப் வந்து இன்டர்நெட் சர்ஃபிங்க்கு, மெயிலிங்க்கு, ஜென்ரலாக ஆஃபீஸ் பர்பஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் வந்து ஹெவி ஆஃபீஸ் பர்பஸ், அதாவது கேமிங் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ நீங்கள் வந்து ஒரு படிக்கிறதுக்காக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 20,000 to 25,000 இருக்கிற லேப்டாப்ஸ் வாங்கினீங்கன்னா பெட்டராக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து இன்டர்நெட் சர்ஃபிங்கு இல்லை ஜென்ரல் ஆஃபீஸ் பர்பஸ்க்குலாம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 30 to 40,000 லேப்டாப் வாங்கினீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவே கேமிங் அப்படின்னு போயிட்டீங்கன்னா 45,000 மேலே வாங்கினீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ இந்த எல்லா ரேஞ்சிலையுமே இருக்கிற பெஸ்ட் லேப்டாப்ஸ்க்கான லிங்க் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் என்னது அப்படின்னா லேப்டாப்போடைய சைஸ் தான். ஸோ லேப்டாப்பை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான காரணமே அதோடைய சைஸ் தான் நம்ம முன்னே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சைஸை நம்ம எதை வச்சு சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா லேப்டாப்போடைய டிஸ்பிளே சைஸை வச்சு தான். ஸோ லேப்டாப்போடைய டிஸ்பிளே சைஸ் வந்து 11 to 18 inch வரைக்கும் அப்படியே இருக்குது. ஸோ அது நம்ம வாங்குறத பொறுத்து தான் எதுக்காக எந்த டிஸ்பிளே சைஸ் வாங்கணுன்றது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு படிக்கிறதுக்கு வாங்குறீங்க அப்படின்னா 12 to 14 inch லேப்டாப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவே நீங்கள் ஜென்ரலாக இன்டர்நெட் சர்ஃபிங்க்கு, ஆஃபீஸ் பர்பஸ்க்கு, ஜென்ரல் பர்பஸ்க்கு போனீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக 15 inch லேப்டாப்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவே கேமிங் அப்படின்னு போயிட்டீங்கன்னா 17 to 18 inch லேப்டாப் மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்த விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸர். ஸோ ஹியூமன்ஸ்க்கு எது ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா பிரெயின் தான். அதே மாதிரி ஒரு லேப்டாப்புக்கே உயிர் கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் தான். ஸோ இன்னைக்கு லேப்டாப் மார்க்கெட், கம்ப்யூட்டர் மார்க்கெட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர்லேயே பெஸ்ட்டுன்னு பார்க்குற போது இன்டெலும் ஏஎம்டியும் தான் இருக்காங்க. இவங்க வந்து அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ப்ராசஸர் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜென்ரல் பர்பஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா மினிமம் i5 ப்ராசஸராக ப்ரிஃபர் பண்ணும். அதுவே கேமிங் அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து i7 இல்லாட்டி i9 ப்ராசஸர் தான் சூஸ் பண்ணும். ஸோ i5க்கு கீழே இருக்கிற ப்ராசஸர் சூஸ் பண்ணால் தப்பு இல்லை. ஆனால் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ என்னுடைய சஜஷன் என்னன்னா i5 ப்ராசஸர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்து எது பார்க்கும் அப்படின்னா ரேம் தான். ஸோ ரேம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ ரேம் தான் வந்து உங்கள் லேப்டாப்போடைய ஸ்பீடுக்கு டைரக்டாக ரிலேட்டடாக இருக்கிற ஒரு காம்பனெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு ரொம்பவே அட்டென்ஷன் கொடுத்து நீங்கள் செலவு பண்ணி வாங்குற மாதிரி இருக்கணும். ஸோ இதுவுமே வந்துட்டு நீங்கள் எதுக்காக லேப்டாப் வாங்குறீங்க அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஒரு இன்டர்நெட் சர்ஃபிங், மெயிலிங் இந்த மாதிரி ஜென்ரல் பர்பஸ்க்கு வாங்குவீங்க அப்படின்னா 4GB ரேம் ப்ரிஃபரபுளாக இருக்கும். அதுவே ப்ரோக்ராமிங்கோ, டிசைனிங், கேமிங் இந்த மாதிரி நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா 8GB ரேமை சூஸ் பண்ணும். இல்லை நான் வந்து வெறித்தனமான கேமர், பப்ஜி இந்த மாதிரி மாஸ் காட்டுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 16GB ரேம் எடுத்தால் மட்டும்தான் உங்கள் லேப்டாப் வந்து தாங்கும். ஸோ லேப்டாப்போடைய ரேம் நீங்கள் எவ்வளோ நல்லதாக வாங்குறீங்களோ அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக கொடுக்கும். ஸோ 2GB ரேமை வச்சு மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம். ஸோ 2GB ரேமை வச்சு கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா வேர்டு, பவர் பாயிண்ட், கண்டென்ட் ரைட்டிங் இந்த மாதிரி ரொம்பவே பேசிக்கான திங்ஸ் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ 2GB ரேமுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பட்ஜெட் போட்டிங்கன்னா 4GB ரேமே வாங்கிடலாம். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ என்னுடைய பர்சனல் சஜஷன் என்னன்னா 4GB ரேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும். அடுத்த விஷயம் எதை நீங்கள் நோட் பண்ணணும்னா ஸ்டோரேஜ் தான். ஸோ ஸ்பீடை விட ரொம்பவே முக்கியமான விஷயம் எதுனா ஸ்டோரேஜ். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம லேப்டாப்போ பிசியோ எதுக்காக வாங்கணும்னா நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு இடம் தேவைங்கிறனால தான் வாங்குறோமே. ஸோ ஸ்டோரேஜ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். ஸோ ஸ்டோரேஜை பொறுத்தளவுக்கு எஸ்எஸ்டின்னு சொல்லக்கூடிய சாலிட் ஸ்டேட் டிரைவ் வந்துட்டு
நம்ம இருந்திருந்த ஹார்ட் டிரைவை விட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக கொடுக்கும். ஸோ உங்கள் லேப்டாப் வந்து வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸு இன்டென்ஸான ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எஸ்எஸ்டியை ப்ரிஃபர் பண்ணிடுங்க. அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே வந்து ரொம்ப 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 முக்கியம். எதுக்காக கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு இமேஜ் பார்க்கும்போது ஃபுல் கிளாரிட்டியில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபீலே பயங்கரமாக கொடுக்கும். ஸோ டிஸ்பிளே எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக்சல்ஸை வச்சு தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பிக்சல்ஸ் ஸ்க்ரீனில் ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் இமேஜோட கிளாரிட்டி பயங்கரமாக இருக்கும். ஸோ பிக்சல்ஸ் நிறையா இருக்கிற மாதிரியாக தான் வாங்கணும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் வாங்க வேண்டிய டிஸ்பிளே ரெசல்யூஷன் என்னவாக இருக்கணும்னா 1366x768 இருக்கணும். இல்லை நான்லாம் வந்துட்டு வெடப்பான லேப்டாப் தான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு வைங்களேன், யோசிக்கவே வேணாம். ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, அதாவது 1920x1080 பிக்சலுக்கு போயிருங்க. 4K ஹெச்டி டிஸ்பிளே தான் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களோட இமேஜ் கிளாரிட்டியோ பர்ஃபார்மன்ஸோ அப்படியே வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 4K ஹெச்டிக்கே ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அடுத்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ லேப்டாப்புடைய இதேமே எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ உங்கள் லேப்டாப்புடைய ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் ஹேண்டில் பண்ணுறது எதுன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்கும்போது டிஃபால்ட்டாக அவங்களே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணி தான் கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் அதுக்கும் சேர்த்து தான் பே பண்ணுறீங்க. ஸோ லேப்டாப்பில் ஓஎஸ் டிஃபால்ட்டாக நீங்கள் எப்படி பார்த்து வாங்கணும்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் பர்பஸ்க்கு வந்து நீங்கள் விண்டோஸை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ விண்டோஸ்லேயே நீங்கள் டிஃபால்ட்டாக எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுற வெர்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுவே ஒரு iOS லேப்டாப் இருந்தால் OS X'ை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து செக்யூரிட்டி கன்சர்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரே OS அது என்னன்னு கேட்டிங்கன்னா லினக்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பேட்டரி. ஸோ லேப்டாப் வாங்குறப்போ பேட்டரிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. எதனால் அப்படின்னா நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுற முக்கால்வாசி இடத்துல வந்து பக்கத்துலேயே சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது பெருசாக வரி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ லேப்டாப் வாங்குறப்போது பேட்டரியை பார்த்து தான் வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய பர்சனல் சஜஷன். ஸோ கடைசியாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபீச்சர்ஸ் தான். ஸோ ஃபீச்சர்ஸ்னு வந்துட்டாலே அது கீழே நிறையா சப் கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ அது என்னங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா கீபோர்டு தான். ஸோ கீபோர்டு நீங்கள் எதை பார்த்து வாங்கணும் அப்படின்னா கீபோர்டில் நம்பர்ஸ் வந்து உங்களுடைய என்டர் கீக்கு ரைட் சைடில் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. எதுக்காகனா அது யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். அடுத்த விஷயம் என்னென்னா டச்பேட். ஸோ டச்பேட் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒரு சில டச்பேடில் பட்டன்ஸோடு இருக்கும், ஒரு சில இதில் பட்டன்ஸ் இருக்காது. ஸோ பட்டன்ஸ் இல்லாத டச்பேடோட லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ டச்பேட் பார்த்து வாங்குற போது பட்டன்ஸ் இருக்கிறத ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃபீச்சர் என்னென்னா கனெக்டிவிட்டி. ஸோ இன்றைக்கி உலகத்தில் கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ உங்கள் லேப்டாப்புக்கு வயர்லெஸ் கனெக்டிவிட்டி ப்ளஸ் லேண்ட் கனெக்டிவிட்டி இதெல்லாம் அவைலபிளாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது என்னென்னா ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ ஃபோன் மாதிரியே தான் லேப்டாப்புக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இருக்குது. இதோடைய அட்வான்டேஜ் என்னென்னா உங்கள் லேப்டாப் வந்து சீக்கிரமே சார்ஜ் ஆகிடும். ரொம்ப நேரம் சார்ஜ்லேயே போட்டு வைக்காமல் இருந்தால் பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்த ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா கீபோர்ட் பேக்லைட். ஸோ நீங்கள் டார்க்கான அட்மாஸ்பியரில் லேப்டாப் யூஸ் பண்ணுற போது கீபோர்டோடைய பேக்லைட் இருந்ததுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோதான் இதோடைய அட்வான்டேஜ். அடுத்த ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஃபிங்கர் சென்சர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இன்றைக்கி ரொம்பவே முக்கியமாகிடுச்சு. எதனாலன்னா செக்யூரிட்டி கன்சர்னால தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது எந்த இடத்துல யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா லாகின் பண்ணுறப்போது நீங்கள் உங்கள் க்ரெடென்ஷியல்ஸ் என்டர் பண்ணி லாகின் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா செக்யூர்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ கடைசி ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா போர்ட்ஸ். ஸோ உங்கள் லேப்டாப்புக்கு ரொம்பவே முக்கியம் வந்து போர்ட்ஸ் தான். ஏன்னா இதை வச்சு தான் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் டிவைஸஸை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்பில் ஒரு 3 USB போர்ட்ஸு, லேண்ட் போர்ட்டு, HDMI கனெக்டபிள் போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் போர்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை தவிர வேறு போர்ட்ஸ் தேவைப்படாது. அப்படியே தேவைப்பட்டாலும் எக்ஸ்டர்னல் போர்ட் ஹப் இருக்கும், அதை வாங்கி நம்ம போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயம்லாம் தான் வந்துட்டு நீங்கள் ஒரு லேப்டாப் பார்க்குறப்போது கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு வாங்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லேப்டாப் வாங்கணும்னு நினைக்கிறவங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க ஒரு லேப்டாப் வாங்கி சொல்லுங்கள். ஸோ தட் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ இது எங்களுக்கு பர்சனலாக யூஸ் ஆகிருக்கு, உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுடைய சஜஷனுங்கிறத கமெண்ட் மென்ஷன் பண்ணிடுங்க. இது போக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும், இதை பற்றி போடுங்கன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றி வீடியோ போடுறதுக்கு நாங்கள் ஃபுல்லாக ரெடியாகவே இருக்கோம். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா வெறித்தனமான கண்டென்ட் உங்களுக்காக வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி. கற்போம், கற்பிப்போம்.